இது என்ன சொல்லணும்னா, நீங்கள் எப்போ நான் கிரியேட்டின் எடுத்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. கிரியேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் தான் என்னமோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சேர்றவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கிரியேட்டின், பிடபிள்யூ, ECW, அப்புறம் WWF எல்லாமே கொடுக்குறானு கையில். அதனால என்ன சொல்லணும்னா வந்து சாம்பியன்ஷிப் பெல்ட் தான் தருவானுங்க நெட்டுக்கு. சேர்ந்தோடனே இதெல்லாம் தேவைமசரே கிடையாது. ஆனால் கையில் வாங்க என்னமோ ஃபீஸ் கூட சேர்த்து இதையும் சேர்த்து போட்டுறானுங்க நெட்டுக்கு. எடுத்தோன்னே தம்பி நீ சப்ளிமெண்ட் எடுக்கணும், கிரியேட்டின் எடுக்கணும். எங்கள் பாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தம்பில் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோறை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டு எல்லாத்தையும் ஃபேமிலியாக வைக்கிறானுங்காட்டி நீ காம்போவில் ஃபேமிலியாக புதுசாக வரவனுக்கு எதுக்குன்னு தெரியல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ல வந்து இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் நல்லா இருக்கான்னு பாரு, ஒர்க் அவுட்டில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறமான்னு பாரு. ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் இதில் ஒர்க் அவுட் டிரைவ் நல்லா சொல்லுவாங்க, அந்த டிரைவ் தான் மிஸ்டேக்காக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பாடுறா, அதை விட்டு போட்டு இந்த மாதிரி 1000 வருத்தம் இருக்குடா. நீ வந்து இந்த மாதிரி காம்போஸ் வாங்கலை, இதனால நம்மளுக்கு உடம்பு வரல, இந்த காம்போஸ் இருந்தால் தான் உடம்பு சேரும், இந்த வந்து நட்சத்திரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப போட்டு நம்ம சுற்றி இது பண்ணிக்கிறது தான், இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு உடம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட நல்ல ஒர்க் எத்திக் இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ஆன் பாயிண்டில் இருந்தால் போதும். இருக்கும்போது காசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் என்ன சப்ளிமெண்ட் வேணால் கொடுத்து வாங்கிக்கலாம். காசு இல்லை இப்போ இப்போதைக்கு ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு சந்தோஷமாக முழு மனசோட பண்ணிடு. அது வந்து ஒரு நாள் வந்து காசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நீ பயங்கரமாயிருவேன். அவ்வளோதான்டா. இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறானுங்கிறங்காட்டி எல்லாம் வந்து தூக்கிட்டு எதையும் சுற்றிட்டு இருக்காது. ஒர்க் அவுட் போடு.